Hi everyone, welcome back to my channel. ஈஸியாக இடியப்பம் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எந்த கப்பில் இடியாப்ப மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இடியாப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் பால் தான் வச்சு சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சர்வ் பண்ணுறதுக்காக எடுக்கல, இடியாப்பம் செய்யறதுக்காக தான் இந்த தேங்காய் பால் எடுக்கிறேன். ஸோ நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. தலைப்பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கராக சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்ப மாவை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அடியில் ஒட்டாமல் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். 2 கப் இடியாப்ப மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மாவை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இடியாப்பம் மாவை வறுத்துட்டு செய்யும் போது இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இடியாப்பம் பிழியும் போது அதுவாக உதிர்ந்து விழும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உதிர்த்து விட்டால் தான் அது உதிர்ந்து விழும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இடியாப்பம் மாவை லைட்டாக வறுத்துட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். நான் நல்ல திக்கான தலைப்பால் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். 2 கப் இடியாப்ப மாவுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 2 கப் தேங்காய் பால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 கப்புமே நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இடியாப்ப மாவை வறுத்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால இடியாப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வெள்ளையாக நல்ல பூ மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால இடியாப்பம் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும். மாவு நல்ல சாஃப்டாக இருந்தாலே இடியாப்பமும் நல்ல சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ சோடா உப்புலாம் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கும் நல்ல வெள்ளையாக பூ மாதிரி இடியாப்பம் செய்யறதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேங்காய் பால்லாம் சேர்த்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும். நல்ல ஓரளவுக்கு கட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மாவெல்லாம் சுருண்டு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும். பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சேர்க்குற தேங்காய் பால் தண்ணி எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு மாவை வேக வைக்க தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். உள்ளே இருக்கிற அந்த ஹீட்லேயே மாவு நல்லா வெந்து வந்துடும். இப்போ கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர திரண்டு வந்துடும். இப்போ பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ணுறப்போ சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா ஆற்றி கொடுக்கும். ரொம்ப போட்டு பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கை வச்சு லைட்டாக பிசைஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர திரட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உருண்டையாக வந்துடும். இப்போ மாவு எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மாவு கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். எந்த பக்கம் மடித்தாலும் இந்த மாதிரி மடிக்க வரணும். கையில் உருண்டை பிடிக்கும் போது கையிலேருந்து உதிர்ந்து கீழே விழக்கூடாது. நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அதுதான் சரியான பக்குவம். இந்த மாவில் கொழுக்கட்டை கூட செய்யலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துருக்கிறேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ கல்பாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயில் பாதி பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதே சமயத்தில் ஆனியன் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி, நல்ல பழமான புளிப்பில்லாத தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் போல் அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், ஜீரகத்தூள், கறி மசால் தூள். கறி மசால் தூள் வீட்லேயே வறுத்து அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் கூட சேர்த்து பண்ணலாம். மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாலேயே நல்லா சிக்கனை வேக விடுங்க.
இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 50% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை ரொம்ப குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 50% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அகைன் நம்ம குக் பண்ண போகிறோம் ஓப்பன் பேன்லேயே வச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ஊற வச்ச சன்னா சேர்த்துக்கோங்க. ஒயிட் சன்னா ஆர் பிளாக் சன்னா எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி ஒரு 50% தான் நம்ம குக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகணும். அதே சமயத்தில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சன்னாவும் நல்லா குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டு கிரேவி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் சன்னா கறியை நீங்கள் இடியாப்பத்து கூட சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக சர்வ் பண்ணுற கிரேவியை விட இது ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ்லாம் நம்ம நிறைய எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த பாக்ஸுடைய மூடி அப்படின்னா இந்த பாக்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப அச்சில் போடக்கூடிய இந்த தட்டு இருக்கு இல்லையா? அதோடைய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதில் கட் பண்ணாலும் பரவாயில்ல. மூடியை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த தட்டுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்க்கு வரும். ஸோ ரொம்ப கூடவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இடியாப்பா அச்சுலையும் தட்டுலையும் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவும் ஒட்டாமல் இருக்கும். அச்சில் ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப போட்டு டம்ப் பண்ணிடாமல் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 3/4 அளவுக்கு போட்டுட்டு மாவு நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பாக்ஸுடைய மூடி அதை வந்து இந்த மாதிரி உள்ளே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது போட்டதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இடியாப்ப தட்டில் நான் பிழிய போகிறேன். இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இல்லை அப்படின்னா இட்லி பிளேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிழியறதுக்கு முன்னாடி லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும் போது அதில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். மாவு நான் பிழியும் போதே நீங்கள் நோட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக பிழியிறேன்னு. லைட்டாக சுற்றினாலே போதுங்க. அப்படியே நல்லா வந்து ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். அப்படியே தட்டில் வந்து சல்லுன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லைங்க. ரொம்ப லைட்டாக தான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக பிழிய வருது பாருங்கள். அதே போல் எப்பயுமே இடியாப்பம் பிழியும் போது நம்ம கையால் உதிர்த்து விடுற மாதிரி இருக்கணும். அதுவாக உதிர்ந்து கீழே விழக்கூடாது. அப்படி விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியாக பக்குவமாக பிசையலை அப்படின்னு அர்த்தம். இதே போல் எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிங்கிள் லேயர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்றா போல் பிழிஞ்சுக்கோங்க. டபுள் லேயர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்றா போல் டபுள் லேயரில் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். போட்ட மாவு ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ அச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுட் கண்டெய்னரை நம்ம கட் பண்ணி உள்ளே வந்து மூடி மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பயுமே இடியாப்பம் பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த அச்சை வெளியில் எடுத்து பார்க்கும்போது மாவு வந்து மேலாப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிற்காமல் மாவு வேஸ்ட் பண்ணாமல் பிழியறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா வந்து மாவு வந்து ப்ரெஸ் பண்ணி கொண்டு போகும். ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம். எப்பயுமே இடியாப்பம் பிழியும் போது கடைசி மாவு கொஞ்சமாக வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதை நம்ம அப்படியே தான் தூக்கி போடுவோம். ஸோ அந்த மாதிரி மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பிழியறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் பண்ணாமல் பிழிஞ்சு எடுத்துருக்குறோம். அந்த மூடியில் மட்டும்தான் லைட்டாக அந்த மாவு வந்து ஒட்டியிருக்கும். மற்றபடி ரொம்ப அதிகமாகலாம் மாவு வேஸ்ட் ஆகாது. கடைசி வரைக்கும் மாவை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பிழியறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லா தட்டிலையுமே இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா வறுத்துட்டு வேக வச்சுட்டு தான் இடியாப்பத்தை பிழிஞ்சிருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும்.
இடியாப்ப ஸ்டாண்டை உள்ளே வைக்கிறதுக்கு ஏற்றா போல் நல்லா அகலமாக ஹைட்டாக இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டாண்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நான் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். 3 நிமிஷத்தில் 5 தட்டு இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கும் எவ்வளோ வெள்ளையாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இடியாப்பத்தை பிழியறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம பிழிஞ்சோம் இல்லையா? ஸோ அதனால் பிளேட்டை வந்து திருப்பி போட்டு லைட்டாக தட்டினாலே போதும். இடியாப்பம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பிளேட்லேருந்து அப்படியே வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல நூல் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல மெல்லிஸாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ட்ரையாலாம் இருக்காதுங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நல்ல துணி மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். சோடா உப்புலாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ண சிக்கன் சன்னா கறியோடு சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் பால், நாட்டு சக்கரை, வெல்லம் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இடியாப்பம் பிழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதம் வடிக்கிற வடிகட்டியில் பிழிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்டீமர் பிளேட்லேயும் ஒரு இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக பிளேட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கூட பிழிஞ்சிட்டு இந்த சாதம் வடிக்கிற வடிகட்டி மேலே நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் லேயரில் கொஞ்சம் பெரிய சைஸில் இடியாப்பம் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ 3 இடியாப்பம் பிழிஞ்சு அதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரே இடியாப்பமாக பெருசாக பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கு கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். 1 கப் இடியாப்ப மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருந்தேன், அதனால 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கிறேன். வாட்டருடைய ரேஷியோ கொஞ்சம் கூட குறைய ஆனாலும் கவலை இல்லைங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டா கூட பக்குவமாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்பு தான் இது. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம செய்யும் போது இடியாப்பம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆகும் போதே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக சூடாகும் போதே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்து லைட்டாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது லைட்டாக வந்து கலங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்ப மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால இடியாப்பம் நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்கு கிடைக்கும். அதே போல் நாள் முழுக்க வறண்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே டிப்பை நீங்கள் கொழுக்கட்டை செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை விரிசல் விடாமல் செய்யறதுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை செய்யும் போது கொஞ்சம் கூட விரிசல் வரவே வராது. அதே போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சொதப்பாமல் ரொம்ப சூப்பராக வரும். எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிட்டா கூட கவலையே இல்லை. பார்த்து பக்குவமாக செய்யறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தாலும் நல்லா வந்து கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக வாட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டா கூட மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிளறும் போது மாவு தண்ணி நல்லா உறிஞ்சிரும். நமக்கு பக்குவம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்துடும். சேர்த்துருந்த தண்ணி எல்லாத்தையுமே மாவு உறிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு நீங்கள் கலக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஆல்ரெடி வந்து மாவு நல்லா வெந்து தான் வந்திருக்கும். இந்த ஹீட்லேயே மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். கை பொறுக்கிற சூடு வரும்போது கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டாலே போதும். ரொம்ப போட்டு பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பவுலில் இருக்கிற எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டை வரணும். இந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தாலே நமக்கு மாவு வந்து பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இடியாப்பம் பிழியறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயில் பாக்ஸுக்குள்ளே இடியாப்ப அச்சை வச்சுட்டு அதில் ரவுண்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரை மட்டும் லைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இடியாப்ப அச்சுடைய அந்த ஷேப்புக்கு வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரைஞ்சிருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்மியாகவும் கட் பண்ணிடாதீங்க, அதிகமாகவும் கட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இடியாப்ப அச்சுலையும் உள்ளே போடக்கூடிய அந்த பிளேட்லையும் லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். அச்சில் மாவு போட்டு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு ஒரு டிப் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளே போட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே இடியாப்ப அச்சில் மாவு போட்டு ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் போட்டால் தான் நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே போடக்கூடிய அந்த அச்சிலையும் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம இடியாப்பத்தை பிழிகிறோம் அப்படின்னா பிழிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக கொஞ்சம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து இந்த அளவுக்கு கோபுரம் மாதிரி அப்படியே வந்து நிற்கும். அந்த மாவை எடுத்துகிட்டு அகைன் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே இடியாப்பம் செய்யும் போதெல்லாம் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த அச்சில் அடிப்பகுதியில் கொஞ்சம் மாவு வந்து மேலாப்பில் வந்து எழுந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாவுக்கு மேலே போட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அச்சை போட்டு நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபாயில் பாக்ஸை கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆயிரும். டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இடியாப்ப தட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இட்லி பிளேட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பத்தை நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு நான் சாஃப்டாக பிழிகிறேன்றதை நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மாவு பிழியும் போது அந்த டைட்னஸ் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. மாவு பிழியறதே நமக்கு தெரியாது. அச்சு வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். நல்ல வாழை நார் மாதிரி நல்ல நீளமாக வரும் பாருங்கள். எப்பயுமே இடியாப்பத்துக்கு மாவு பிழியும் போது தன்னால் உதிர்ந்து விடக்கூடாது. அந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா இடியாப்பம் வந்து சரியாக வராது. நீங்கள் பக்குவமாக பிசைஞ்சு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா கையால் நீங்களே வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து சரியான பக்குவம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது இல்லை, நீங்கள் மர அச்சு தான் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மர அச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு டைட்டாக பிழிகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிழியறதே தெரியாது, ரொம்ப சாஃப்டாக பிழிஞ்சு எடுத்துடலாம். வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை பிழியாமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு இந்த டிப்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல நீளமாக நல்ல லாங் ஸ்ட்ரிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா வந்து சாஃப்டாக வரும், ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அச்சை விட மர அச்சு யூஸ் பண்ணி பிழிகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் பிழிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இடியாப்பத்தை வீட்டில் செய்ய மாட்டாங்க, கடையில் தான் வாங்குவாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ இடியாப்பம் வேணுனாலும் செஞ்சு அடிக்கிடலாம். நான் டபுள் லேயரில் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிங்கிள் லேயரில் கூட நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அது எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்பயுமே இடியாப்பம்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா அச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேலாப்பில் அந்த அச்சு தட்டில் லைட்டாக வந்து மாவு மேலாப்பில் வந்து நிற்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸை நம்ம உள்ளே போட்டிருந்தோம். அந்த பாக்ஸ் வந்து அப்படியே டம்ப் பண்ணி கொண்டு போகும், மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி மேலாப்பில் மாவு வந்து நிற்கவே நிற்காது. நம்ம எடுத்துகிட்டு அகைன் வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. கடைசியில் கொஞ்சம் கூட மாவு வந்து மிச்சம் வைக்காமல் ப்ரெஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் அதே போல் மாவு வந்து நல்லா டம்ப் பண்ணி ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கும் கண்டிப்பாக இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் இடியாப்பம் பிழியும் போது மிச்சமாகிற மாவை எடுத்து போட்டு பண்ணுறதுல என்ன பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கடைசியாக இடியாப்பம் பிழியும் போது மிச்சமாகிற மாவை நம்ம கண்டிப்பாக தூக்கி தான் போடுவோம் இல்லையா, ஸோ கடைசி வரைக்கும் மாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பத்தை கஷ்டப்படாமல் பிழியறதுக்கு இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இடியாப்ப பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மாவு நல்லா வெந்து தான் வந்திருக்கு, அதனால 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணால் போதும். இந்த இடியாப்பத்துக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, காரத்துக்கு ஏற்றா போல் காஞ்ச வத்தல், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 போல் லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சேம் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி நறுக்கின தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்த ஆயிலை சேர்த்துட்டு அது கூட எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 3 தக்காளி பழத்தை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் சிக்கன் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பெரட்டிட்டு காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதை இந்த மாதிரி ஓப்பன் பேன்லேயும் குக் பண்ணலாம். தேவைப்பட்டால் ப்ரெஷர் குக்கும் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 20 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இதே போல் மசாலாவை வறுத்து அரைச்சி சிக்கன் தண்ணி குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன்லேயும் இதே போல் நீங்கள் செய்யலாம். இதே ஸ்வீட்டாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா ஆப்பம், இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் நம்ம செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும் போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்காயை நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல திக்காக இருக்கும். அதே மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும். எப்பயும் தேங்காய் பால் எடுக்கும் போது 2 டைம்ஸ் கிட்ட தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுப்போம். தலைப்பால்னு ஒன்று எடுப்போம். செகண்ட் டைம்ஸ் ஒரு தடவை அரைச்சிட்டு எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பும் வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்து எடுக்கும் போது 3 டைம்ஸ் கிட்ட நீங்கள் தண்ணி ஊற்றி தாராளமாக அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுக்கலாம். நல்லா திக்காக இருக்கும். அதிகமான குவான்டிட்டிலையும் நமக்கு கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை, ஏலக்காய் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் நல்லா வெள்ளையாக சாஃப்டாக வரணுன்றதுக்காக சோடா உப்புலாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாலே போதும். நல்ல வெள்ளை வெள்ளையில்னு இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நாள் முழுக்க வறண்டு போகாமல் அப்படியே நல்ல நூல் மாதிரி இருக்குங்க. எடுத்து பார்க்கும்போது நல்ல துணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். உண்மையை சொல்லப்போனால் இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சட்டுப்புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இனிமேல் கடைகளில் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. வீட்டிலேயே செஞ்சு அடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற இந்த மாதிரியான ஃபுட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இட்லி பிளேட்டு யூஸ் பண்ணியும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்ல மெத்துன்னு நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இடியாப்பம் தட்டு இல்லை அப்படின்னா இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் தாராளமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற A to Z எல்லா டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிப் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.